குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப். டேட்டா ஸ்ட்ரக்சரில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்துருக்கோம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வரும்? அரேஸு, ஸ்டாக்கு, கியூ அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் பார்க்கணும். அதில் நம்ம வந்து ட்ரீஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போது கிராஃப் பார்க்கணும். கிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு which consists of set of objects that are connected to each other via link. அதாவது ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒரு லிங்க்கு மூலமாக. அந்த லிங்க்கை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை வெர்டிசஸ்ன்னு சொல்கிறோம். Interconnected objects are represented by points termed as vertices, and the link that connect the vertices are called edges. இப்போ ஒரு கிராஃப் இதில் இருக்க ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் நம்ம இதில் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இப்போது ஏக்கும் பிக்கும் ஒரு லைன் இருக்கு பாருங்கள், அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா லிங்க்கு, அதாவது எட்ஜஸ். ஏயும் பியும் என்னென்னு சொல்கிறோங்க, வெர்டிசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிராஃபில் என்னென்ன வெர்டிசஸ்லாம் இருக்குது? ABCDE. நெக்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் லிங்க் இருக்குது, அடுத்தது பிக்கும் டிக்கும், அடுத்தது டிக்கும் ஈக்கும், சிக்கும் டிக்கும், ஏக்கும் சிக்கும். அப்போ இதெல்லாம் என்னது? இந்த பேராக எழுதணும் எட்ஜஸ்லாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வி ஈக்குவல் டு வெர்டிசஸை என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வி. எட்ஜஸை வந்து இ அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த கிராஃபில் என்னென்ன வெர்டிசஸ்லாம் இருக்குது அப்படின்னா ABCDE. எட்ஜஸ் என்னென்ன இருக்குது? ஏபி, கமா ஏசி, கமா பிடி, கமா சிடி, கமா டிஇ. இதெல்லாம் வந்து எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு கிராஃபை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? கிராஃபை வந்து நம்ம ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அண்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டு. இப்போது ஒரு கிராஃப் இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் இப்போ ஸ்க்ரீனில் ABCDE அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து V இன்ட்டு V மேட்ரிக்ஸில் நம்ம வந்து எட்ஜஸ் இருந்ததுன்னா 1ன்னும் இல்லைன்னா 0ன்னும் நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். இஃப் த லிங்க் எக்ஸிஸ்ட் பிட்வீன் வெர்டெக்ஸ் VI அண்டு VJ இட் இஸ் ரெக்கார்டட் 1, அதர்வைஸ் 0. இப்போ இந்த கிராஃபில் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். இப்போ ஏக்கும் பிக்கும் எட்ஜ் இருக்கா? ஏ, அதாவது இந்த ABCD எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, எத்தனை, அதை வந்து ரோ அண்ட் காலம்ஸாக எழுதிக்கணும். அடுத்து வந்து ஏக்கும் லிங்க் இருக்கா? இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். அடுத்து ஏக்கும் பிக்கும் 1. அடுத்தது A to C 1. அடுத்து A to D இருக்கா? இல்லை, அதனால் 0. A to E 1. நெக்ஸ்ட்டு B to A கனெக்ஷன் இருக்குது. A to B இருந்தால் B to Aவும் இருக்கும். B to B இல்லை, B to C, B to D. எதுக்கெலாம் எட்ஜஸ் லிங்க் இருக்கோ அதெல்லாம் 1ன்னு கொடுக்கணும், மீதியெல்லாம் 0ன்னு கொடுத்துடணும். இதான் வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டு. அட்ஜசன்சி லிஸ்ட்டுனா அதாவது இப்போ வந்து அதை எப்படி மென்ஷன் பண்ணோம், அதாவது நம்ம வந்து கிராஃபை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்னா இப்போ ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து பியோட அட்ஜசன்சி என்ன? பிக்கு அடுத்து சிலேருந்து எங்கே போகுது? இ. அந்த மாதிரி அதோடைய அட்ஜசன்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஆரோ போட்டு காமிக்கிறது தான் என்னது? அட்ஜசன்சி லிஸ்ட். அடுத்து பியிலேருந்து பார்த்தோம்னா பியிலேருந்து ஏக்கு இருக்குது, ஏலேருந்து சிக்கு இருக்குது, சியிலேருந்து டிக்கு இருக்குது, சியிலேருந்து டிக்கு இருக்குது. அடுத்தது சியிலேருந்து ஏ, சியிலேருந்து அடுத்து ஏலேருந்து பி, பியிலேருந்து இ. ஓகேவா? இந்த மாதிரி அதாவது கனெக்ஷன் இருக்கிறதுக்கு மட்டும் ஆரோ போட்டு காமிப்போம். இலேருந்து ஏ, ஏலேருந்து சி,
சிலேருந்து டி. ஏற்கனவே இ மென்ஷன் பண்ணதுனால ஏலேருந்து டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து டிக்கு போகும். அதான் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லைன்னாலும் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது. டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டட் கிராஃப்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆரோ போட்டு நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறது தான் வந்து டைரக்டட் கிராஃப். ஆரோ இல்லாமல் இருக்கிறது வந்து அன்டைரக்டட் கிராஃப். இப்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் வந்து எந்த வித ஆரோவுமே எந்த டைரக்ஷனுமே மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிறது வந்து அன்டைரக்டட் கிராஃப். இதில் வந்து ஏ டு பி, பி டு இ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ போட்டிருந்ததுன்னா அது வந்து டைரக்டட் கிராஃப். நெக்ஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்செட் ஆஃப் அன் அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃபோடைய ஒரு சப்செட் தான். அதாவது என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா வெர்டிசஸும் இருக்கணும், ஆனால் லிங்க்கில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஏ டு பி, பி டு இ, இ டு ஏ, சரி டி டு சி அதோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். அது ஒரு ட்ரீ. நம்ம எப்படி வேணாலும் கனெக்ஷனை வந்து கொடுத்துக்கலாம், ஆனால் எல்லா வெர்டிசஸும் நமக்கு வந்து லிங்க் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு சப்செட் ஆஃப் தட் கிராஃப் தான் என்னது ஸ்பேனிங் ட்ரீ. இப்போ இதில் வந்து ஸ்பேனிங் ட்ரீ டஸ் நாட் ஹேவ் எனி சைக்கிள். அப்புறம் வெர்டெக்ஸ் கேன் பி ரீச்டு ஃப்ரம் எனி அதர் வெர்டெக்ஸ். எனி வெர்டெக்ஸ்லேருந்து வேணாலும் நம்ம போய்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கிராஃப்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுலேருந்து அந்த ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி அது மட்டும் ஒரு ஸ்பேனிங் ட்ரீ. நம்ம வந்து வேறு வேறு வேல கூட நம்ம இது பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம இந்த கிராஃபில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் விசிட் பண்ணியிருக்கணும். அதே டைம் அதோடைய வெயிட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அதாவது ஸ்பேனிங் எவ்வளோ ஸ்பேன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்பேனிங் ட்ரீ. அதில் வந்து மினிமமாக ஸ்பேன் பண்ணுறதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்கிறோம். ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸுக்கு போகிற டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வெயிட்டு அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இருக்கும். அதை வந்து டிபெண்டிங் அப்பான் த எக்ஸாம்பிளுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போது ஒரு 1லேருந்து 2 போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1லேருந்து 3க்கு போகிறதுக்கு 2 அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து எது மினிமமாக டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீங்கிறது என்ன அப்படின்னா, மினிமமாக இப்போ எல்லா வெர்டெக்ஸையும் விசிட் பண்ணியாச்சு. எந்த பாசிபிள் பாத்தில் போயிட்டு விசிட் பண்ணுறோம். இப்படி போனோம்னா நமக்கு எவ்வளோ வெயிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வெயிட் வருது, வேறு பாசிபிள் வேல பார்த்தோன்னா எவ்வளோ வெயிட் வருது, இதேமாரி பார்ப்போம். அதில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஃபோடைய ட்ராவர்சல். அதில் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ன்னு இருக்குது. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு வெர்டிசஸையும் விசிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரூட் நோடு, அதுக்கடுத்து அதோடைய அட்ஜசன்சி நோட்ஸ் எல்லாத்தையுமே அந்த லெவல் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கே போகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெர்டெக்ஸ் இருந்துன்னா அதோடைய அட்ஜசன்சி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பவும் ரூட் நோடுக்கு போயிட்டு அதோடைய நோடுக்கு வரும், அடுத்தடுத்த அட்ஜசன்ட் நோடுக்கு வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்லேருந்து ஏக்கு போகுது, ஏலேருந்து டிக்கு போகும். டேட்டட் ஆரோ போட்டிருக்காங்க பாருங்கள். டியிலேருந்து ஜிக்கு போகும், ஜியிலேருந்து இக்கு, இலேருந்து பி. இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது எஃப், அடுத்தது சி. அந்த மாதிரி ஒவ்வொரு
நோடுக்கும் அதுக்கு அட்ஜசன்ட்டுன்னு போயிட்டே இருக்கும். ரூட் நோடு வந்துச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னதுன்னா டெப்த் ஃபர்ஸ்ட்டு சர்ச். இதிலே வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். எஸ்ஸு, ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி, இதை முடிச்சுட்டு தான் திரும்ப அடுத்தது டி, இ, எஃப், லெவல் பை லெவலாக பண்ணோம். இதுதான் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். பாருங்க, breadth first search is a traversal algorithm that visits all the vertices of a graph present at one level of the depth before moving to the next level of the depth. ஓகேவா? டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் நம்ம வந்து 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. விசிட் த அட்ஜசன்ட் அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் ஃபஸ்ட்டு. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் இட் அஸ் விசிட்டட். அப்புறம் டிஸ்பிளே இட், புஷ் இட் இன் ஏ ஸ்டாக். டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதை ஸ்டாக்லேயும் புஷ் பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து இஃப் நோ அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னா பாப்அப் ஏ வெர்டெக்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக். கடைசியாக எல்லாத்தையும் விசிட் பண்ணதுக்கப்புறம் எந்த வெர்டெக்ஸும் இன்னும் விசிட் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து விசிட்டடாக இருக்குது, அன்விசிட்டட் வெர்டெக்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றா ஸ்டாக்லேருந்து வெளில எடுத்துருவாங்க. இந்த ரூல் 1, ரூல் 2 அன்டில் த ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது என்னது? டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதத்துக்கான ட்ராவர்சல். இப்போது இந்த மாதிரி கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் ஏஎஸ்பிடிசி இந்த கிராஃப். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இனிஷியலைஸ் ஸ்டாக் எம்டியாக இருக்குது. அது மார்க் எஸ், ஃபஸ்ட்டு எஸ் எடுத்துக்கிறோம். அதை விசிட்டட் நோடாக கன்சிடர் பண்ணுறோம். அதை வந்து ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்த அன்விசிட்டட் நோடு எஸ்ஸுக்கு அட்ஜசன்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ எல்லாமே இப்போ ஏபிசிடி எல்லாமே அன்விசிட்டடு தான். அதுக்கு அட்ஜஸ்டடாக இருக்கிறது எது? ஏ. அதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு அட்ஜசண்ட்டாக என்ன இருக்குது? ஏ. இப்போ ஏவை வந்து நம்ம ஸ்டாக்கில் புஷ் பண்ணிவிட்டு அதை வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிடுவோம். அதுக்கு அட்ஜசன்ட் என்ன இருக்குது? பி. பி நோடை வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிவிட்டு அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நோடு பார்ப்போம். அதேமாதிரி ஒவ்வொரு நோடாக வந்து நம்ம விசிட் பண்ணிகிட்டே வந்துடும். எல்லா நோடையும் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்கில் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அப்போ டியிலேருந்து சி, அடுத்து சியை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்விசிட்டட் நோடு இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்விசிட்டட் நோடு எதுவும் இல்லைங்கிறதுனால ஸ்டாக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெளில எடுப்போம். அப்போ நம்ம வெளில எடுத்து பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் லெவல் கிடைக்கும். இப்போ எஸ்லேருந்து எதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கு? எஸ்ஸு, ஏ, அடுத்து என்ன இருக்குது? ஏக்கு அடுத்து டி, டிக்கு அடுத்து சி. இதேமாரி தான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் விசிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நமக்கு இதில் பார்த்திங்கன்னா பி இன்னும் விசிட் பண்ணல. ஓகேவா? இது வந்து சிக்கு அட்ஜசன்ட் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது பியை விசிட் பண்ணோம். பி தான் கடைசியாக எஸ்லேருந்து அன்விசிட்டடாக இருக்குது. அடுத்தது பிஏ போட்டுருவாங்க. இதுதான் வந்து அடுத்த லெவல். நமக்கு வந்து இப்போ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் எந்த ஆர்டரில் விசிட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸு, ஏ, டி, சி, நெக்ஸ்ட்டு பி. இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.